டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேனின்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதிர் இருந்துட்டு அப்பத்தாவை இவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு வராங்க. வந்த உடனே இங்கே பாரு கதிர், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண? என்னால் படிக்கவே முடியல கதிர், முதல்ல எதுக்காக இப்படி பண்ணனு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, வீட்டில் 1000 பிரச்சனை நடக்கும்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்காக உன்னோட படிப்பை கோட்டு விட்டுறாத, நல்லா படித்து நீ ஐபிஎஸ்ஸாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கதிர், நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால் எதுவுமே ஆக முடியாது. எனக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இங்கே பாரு ராஜி, இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நான் ட்ராவல்ஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ராஜிக்கு அப்படியே மனசே கேட்க மாட்டேங்குது. என்னதான் பிரச்சனை, என்ன ஏதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல இருந்துட்டு அந்த தெரு முனையில் நம்ம கதிர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கதிரும் போயிட்ட உடனே நம்ம முத்துவேல இருந்துட்டு கதிரை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்த ராஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க தெரியுமா? அதுவும் உன்னை காயப்படுத்திக்கின்னு உன்னை தப்பானவனா எல்லாருக்கிட்டேயும் காட்டிக்கிட்டு என்னோட ஆத்தாவை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. என்னோட ஆசைக்காக நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் என்னோட உடம்பு முடியல, என் ஆத்தா கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சதுக்காக நீ இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணதை நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் விடுங்க. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க? நீங்கள் எப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறீங்க? இதை பற்றி நீங்கள் வீட்டில் சொல்லுங்கனாலையும் நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்னையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாக நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜுக்கு அப்படியே ரொம்ப குழப்பமாயிடுது. எதை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? ட்ரீட்மெண்ட்டுன்றாங்க, ஹாஸ்பிட்டலுன்றாங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, ஏதாச்சும் இருக்குமோ, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்மளே போய் கேட்டுருவோம் அப்படின்னு ராஜு அப்படியே ரொம்ப கோவமாக அங்கே போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்களும் கதிரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியல. என்ன ஆப்ரேஷன், என்ன ட்ரீட்மெண்ட், எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்? எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? இங்கே பாரு கதிர், எனக்கு பாதி விஷயம் தெரிஞ்சிருச்சு. முழு விஷயமும் தெரியணும் எனக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் ராஜுக்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. ராஜி ரொம்ப நாளாகவே என்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நான் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனால் இந்த விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்பா. இங்கே பாரு ராஜி, உன் அப்பாவுக்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேஜில் இருக்குது. இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை எண்டோஸ்கோப்பி பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இது சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, என்னப்பா கதிர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீங்கள் எதுக்காக வீட்டில் சொல்லலை? வீட்டில் சொல்லியிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே. ஏன்ப்பா இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லலை? இங்கே பாரு ராஜி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க மனசு உடைஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் கதிருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. எதர்ச்சா இவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். இவரே டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கதிருக்கு மட்டும் தெரியலனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் நான் மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பேன். இங்கே பாருங்கப்பா, கதிருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியலனா நீங்கள் தனியால் என்னப்பா பண்ணியிருந்தீங்க? இங்க பாருங்கப்பா, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், எப்போ என்ன ஏதுன்னு சொல்லுங்கப்பா, நானும் உங்கள் கூட வரேன். இங்கே பாரு ராஜி, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் அப்பாவை கண்ணும் கருத்துமா ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக நீ படிப்பெல்லாம் விட்டுட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது, சரியா? இங்கே பாரு கதிர், உனக்கும் ட்ராவல்ஸ் இருக்குல்ல. இங்கே பாரு ராஜி, ட்ராவல்ஸை பார்த்துக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு
முகம் சுளிக்காமல் என்னோட ட்ராவல்ஸை பத்திரமா பார்த்துப்பாங்க. நீ கவலையே படாத, உன்னோட படிப்பை மட்டும் நீ பார்த்துக்கோ. இங்கே பாரு கதிர், இத்தனை நாளாக நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சி நான் உன்னை ரொம்ப கோவமாக திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, கதிர் ரொம்ப நல்லவன், நீ புரிஞ்சுக்கோ. சரி, நான் இங்கேருந்து வரேன், அப்புறம் ஃபோன் பண்ணி எப்போ ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு சரி ராஜி, எனக்கு ட்ராவல்ஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு வீட்டுக்கு குழப்பத்தோடு போகவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி, என்னாச்சு ராஜி, எங்கேயோ போயிட்டு வந்தேன், ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணான்னு கூட எனக்கு தெரியல அத்தை, எனக்கு எப்படி உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல அத்தை. இங்கே பாரடி, என்னடி குழப்பிக்கிட்டு இருக்க, நீ இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, நான் இன்னைக்கு கதிர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தேன்னா தெருமுனையில் என் அப்பா நின்றுட்டு இருந்தாரு. கதிர் போய் நின்ற உடனே என்னோட அப்பா கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருந்தாரு. இதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா. அவருக்கு கேன்சர் வந்திருக்கான், அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தன்னோட அம்மா கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் கதிர் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னடி சொல்கிற, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? சரி சரி, இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இது சரவணோட கேஸு கோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்திருக்கு, அவன் கூட போகணும், நீயும் வரியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இல்லை அத்தை, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் வர முடியாத அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம சாயங்காலமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வராரு. வந்த உடனே அம்மா போகலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடா சரவணா, நீ நல்லா யோசிச்சு பார்த்தியாடா, இந்த விஷயத்தை பற்றி நீ நல்லா யோசிக்கணும்னு நினைக்கிறேன்டா நான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அம்மா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எத்தனை முறை பேசினாலும், எத்தனை முறை நீங்கள் இதை பற்றி கேட்டாலும் என்கிட்ட இருக்கிற பதில் ஒன்றே ஒன்று தான், என்னால் அவள் கூட சேர்ந்து வாழவே முடியாது, என்னால் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு யோசிக்கவும் முடியலம்மா, அவள் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப என் மனசுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, அவள் பண்ணது எதுவுமே என்னால் மறக்க முடியாதம்மா, ஒவ்வொரு தப்பும் வெளியே வரும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, இந்த முடிவை எடுத்துட்டோன்னு நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுவ, கண்டிப்பாக நீ இப்படியெல்லாம் பண்ணுறது என் மனசுக்கு சரியாக படலை சரவணா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது, அதே மாதிரி அவ கூட சேர்ந்து வாழ்கிறதையும் என்னால் யோசிக்கவும் முடியாதம்மா, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. சரி, கண்டிப்பாக மயில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கோர்ட்டில் சொல்லி கண்டிப்பாக கோர்ட்டில் இந்த கேஸை இழுக்கடிப்பா, அதுக்கப்புறம் நம்ம சரவணனோட மனசை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், நம்மளும் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கமயில் அதுக்கப்புறம் பாக்கியம் எல்லாருமே வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மயில், சாப்பிட்டியா, டேப்லெட் எல்லாம் ஒழுங்காக போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசணும் பேசாத மாதிரி அப்படி ஒரு மாதிரி பட்டும் படாத மாதிரி பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி என்கிட்ட வந்து நடிக்காதீங்க, இன்னைக்கு மட்டும் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், என் பொண்ணு ஏதோ உலகத்திலேயே இல்லாத தப்பாக பண்ண மாதிரி என் பொண்ணை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்துனீங்க, இனிமேலும் அவளை கஷ்டப்படுத்தலாம் நான் விட மாட்டேன், நீங்கள் உங்கள் பையனை ஊர் சுத்த விட்டுட்ருப்பீங்க, என் பொண்ணு இங்கே வயிற்றில் புள்ளைய சுமந்துக்கிட்டு இருப்பாளா, அவனுக்கு ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்தில் நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், திரும்ப எதுக்காகம்மா பேசுகிற, இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நீ கூட வரவே வராத, முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எதையோ பேசி என்னோட வாயை அடிச்சிரு, என் வாயை அடித்ததுனால தாண்டி உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தனா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும், உன்னாலதாம்மா நான் இப்படியெல்லாம் இருக்குன்றதே தெரியாமல் நீ எதுக்காகம்மா பேசிக்கிட்டு இருக்க, திரும்ப இதை பற்றி பேசினேன்னா உனக்கும் எனக்கும் சண்டை தான் வரும்
வரும். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு அது சரவணன் என்ன முடிவெடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடையில் எந்த ஒரு வேலையும் நடக்காமல் அப்படியே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பொறுமை தாங்க முடியாமல் கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, கோமதி அங்கே என்ன நடந்துச்சு கோமதி, அங்கே என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு நினச்சி எங்கள் கடையில் ஒரு வேலை கூட நடக்கவே மாட்டேங்குது கோமதி, என்னதான் சொல்கிறான் சரவணன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், அவன் மனசு மாறாமல் அப்படியே தான் கல் மாதிரி இருக்காங்க. தன்னோட பிள்ளைய பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ யோசிக்காமல் இப்போ அவள் பண்ண தப்புக்கு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர வேறு எதுவுமே அவன் யோசிக்கலைங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லவும், சரி கோமதி, கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நீ சொல்கிற வரைக்கும் எனக்கு எந்த வழியும் ஓடவே ஓடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள், இங்கே நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நம்ம தங்கமயில் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவளை எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிடணும், இன்றைக்கி டிவோர்ஸ் கொடுத்துட்டான்னா நம்ம நாளைக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம சரவணனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் நம்ம தங்கமயிலோட தங்கமயில் சரவணோட கேஸ் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம அதாவது கோர்ட்டில் இருந்து ஜட்ஜி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பேருக்கும் யோசிக்கிறதுக்காக 1 மாதம் டைம் கொடுத்தோம். நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாடுறதுல விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், இவ கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, எனக்கு இவகிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கமயில், உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, நீ சரவணன் கூட சேர்ந்து வாழ விருப்பப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இவர் கூட சேர்ந்து வாடுறதுல விருப்பம் இல்லை மேடம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜட்ஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் முதல்ல சரவணன் கூட சேர்ந்து வாழ்கிறதா தானே சொன்னீங்க, ஆனால் இப்போது அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாருங்கள் மேடம், என் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவரை கட்டாயப்படுத்தி அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற விருப்பம் சத்தியமாக என் மனசில் ஒரு துளி கூட இல்லைங்க மேடம், அதனால் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம், தனியாலாம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக என்னால் வாழ முடியும், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவளையே சொல்லிட்டா, அவள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்கறது தான் நல்லது, முதல்ல டிவோர்ஸை கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நான் பேசலாமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, டிவோர்ஸ் கொடுத்த 2 பேருமே அதாவது டிவோர்ஸில் விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்கிறவங்கள பேச்செல்லாம் கேட்டிருக்க முடியாதம்மா, நான் தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டிவோர்ஸை வழங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார், நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சரவணன் கிட்டே போயிட்டு, டே சரவணா, என்னடா இதெல்லாம், இங்கே பாரு சரவணா, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பானது, இந்த முடிவை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்பட போகிறடா, இங்கே பாருமா, இந்த முடிவை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேம்மா, இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மெதப்பில் இருக்காரு நம்ம சரவணன். அதுக்கப்புறம் என்ன, கோர்ட்டில் 2 பேருக்கும் டிவோர்ஸும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, கிடைச்சிருக்க வாழ்க்கையே இழந்துட்டு வந்திருக்கேடி, வாழ வெட்டியா நீ இந்த வீட்டில் இருக்க போறியாடி அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருமா, இந்த உலகத்தில் என் குழந்தைய வச்சு என்னால் தனியாக வாழ முடியுமா, அவர் கூட இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்கணும், இல்லை என்னோடய வாழ்க்கைக்கான அர்த்தமே என்னோடய குழந்தை தான், என்னோடய குழந்தைய வச்சு என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், இனிமேல் யாரை நம்பியும் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, திரும்ப அவரை பற்றி என்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு
சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாக்கியம் முழிக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் அதாவது பாண்டியனுக்கு கால் பண்ணி, ஏங்க இங்கே பாருங்க அப்படின்னு கோர்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன என்ன கோமதி சொல்கிற, இந்த முடிவில் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிவு வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க, போன தடவையே இவங்களுக்கு யோசிக்கிறதுக்காக தான் 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போவே அதிகமான டைம் ஆகிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்தோம், இவங்க 2 பேரும் மனசும் மாறல அப்படின்றதுக்காக அவங்க டிவோர்ஸே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுதுன்னு, சரி கோமதி நீ சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் கிட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருட சரவணா, நீ வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிப்ப, உன் குழந்தைய பற்றியாவது நீ யோசிப்பன்னு நினச்சேன். ஆனால் உன்னோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிய சரவணா. இந்த முடிவு எடுத்ததுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இனிமே தான் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை நான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சரவணா சொல்கிற, என்ன சொல்கிற நீ, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? இப்போ தான் உனக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம்னு சொல்கிற? இங்கே பாருமா, நான் இப்போது அவசரமாக டிவோர்ஸ் வாங்கினதுக்கு காரணமே நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான் நான் டிவோர்ஸே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தங்கமயில வேண்டான்னு சொல்லியிருக்க, அப்படி தானே? இங்கே பாருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவள் பண்ண தப்பை தான் மன்னிக்க முடியாமல் தான் அவளை ஏற்றுக்க முடியலே தவிர வேறு எந்த காரணமும் இல்லைம்மா. இல்லை சரவணா, இல்லை, அந்த பொண்ணுக்காக தான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. இந்த முடிவை நினச்சி கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் நீ ரொம்ப வருத்தப்படுவ சரவணா. நீ அப்போது ரொம்ப வருத்தப்படுவ. நீ இந்த முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு சரவணா. ஏன் சரவணா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துலேயும் கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என் வாழ்க்கையவே நீங்கள் அழிச்சிட்டீங்க. இப்போ என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் அந்த முடிவு தப்பானதுன்னு நீங்கள் சொல்லி என்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எப்படிம்மா, நான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவில் நான் உறுதுணையாக நிற்கிறேன்னு அப்பா சொன்னார். ஆனால் இப்போது அந்த முடிவிலேயே நீங்கள் இப்போது எதிர்ப்பு சொல்கிறீங்களே, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சரவணா, அப்போது தங்கமயில் மாசமாக இருக்கிற விஷயம் நமக்கு தெரியாதுடா. இப்போது தங்கமயில் மாசமாக இருக்கிற விஷயம் நமக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எப்படிடா உன்னால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? இங்கே பாரு சரவணா, இது ரொம்ப பெரிய தப்பு சரவணா. கண்டிப்பாக இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவா. வாழ்க்கையில் ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க தான், இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் அந்த தப்புக்கு அப்புறம் அவங்க ரொம்ப திருந்தி ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு நீ வாழ தொடங்கியிருந்தனா உன்னோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்திருக்கும். கண்டிப்பாக 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒருத்தையை நம்பி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கில்ல, அந்த வாழ்க்கை என்ன ஆகுது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், என்னப்பா, என்ன பெத்த புள்ளிக்கே நீங்கள் சாப விடுறீங்களா? இங்கே பாரு சரவணா, நான் சாப விடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைடா. நான் பெத்த பையன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரு சில விஷயத்தில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுக்காததால் தான் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு சரவணா, உன் அப்பா சொன்னது தப்பாக கரெக்டானு உனக்கு போக போது தான் புரியும். நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் நீ பண்ணுற விஷயத்தில் என்கிட்ட எதையும் கேட்காத. இனிமே நீ கடைக்கும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? எதுக்காக என்னை கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் கடைக்கு வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, அப்பா கிட்ட திரும்ப கேள்வி கேட்குற வேலைலாம் வேண்டாம். அவர் தான் வரக்கூடாதுன்னு சொல்கிறாருல்ல, எதுக்காக திரும்ப அவர்கிட்ட மாற்றி பேசிக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீங்களும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படிம்மா உங்களாலையும் இப்படியெல்லாம் பேச முடியுது? நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுவீங்கன்னா சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எப்படிம்மா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு,
இருந்துட்டு, இங்கே பாருடா, இனிமே நீ என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடவே கூப்பிடாதடா. இனிமே நீ எனக்கு புள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. முதல்ல இங்கேருந்து போடா. நீ இந்த வீட்டில் ஏதோ இருக்க அவ்வளோதான். இனிமே என் கூட பேசவே பேசாத. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பெத்த புள்ள நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் அதுக்கு உறுதுணையாக நிற்பீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையை உடச்சிட்டிங்களம்மா. இனிமே இந்த வீட்டுக்கும் சரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் எந்த ஒரு இம்பார்ட்டனும் என்னோட யாருக்கும் எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க போகிறது இல்லை. நான் இத்தனை நாள் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்ததுனால தான் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு கேவலமாக மாறிடுச்சு. அதனால் இனிமேல் நான் யாரை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. இனிமேல் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறேன். என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறேன். இங்கே பாருடா, இப்படி ஒரு சுயநலவாதியாக எப்போ மாறினேன்னு தெரியலடா. எல்லாருக்கும் வாய்ப்பு வர வரைக்கும் தான் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு இது மீனா சொன்னா. ஆனால் மீனா சொன்னது எதுவுமே நான் கேட்காம என் பசங்க ரொம்ப நல்ல பசங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோட நினைப்பிலேயே தீ அள்ளி போட்டுட்டியடா. கண்டிப்பாக நீ ஒரு நாள் நீ அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து பேச விடா, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு ரொம்ப கோவமாக போயிடுறாங்க. நம்ம சரவணன் அதாவது சூடாவே நம்ம அதாவது யாரு நம்ம அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அஞ்சலியோட அம்மாவை மீட் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அஞ்சலியோட அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சரவணா, என்ன சரவணா திடீர்னு வந்து சொல்கிற? இங்கே பாரு அஞ்சலி, நான் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இப்போவே நம்ம கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கம்மா, என் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்காதா அப்படின்னு நினச்சி எத்தனையோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். ஆனால் இனிமேல் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத போகிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. இனிமே என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரவணன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனும் சரி அஞ்சலியும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது கோமதி வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்ம கோமதி பாண்டியன். அதுக்கப்புறம் என்ன, இவன் எப்படியோ எக்கேடோ கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் போய் உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு, அத்தை வெளியே சரவணன் மாமாவும் வேறு யாரோ நின்றுட்டுருக்காதோ, அதுவும் கல்யாண கோலத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? இங்கே பாருடி, நீ எதுவுமே பண்ணாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நான் எவ்வளோ தூரம் எடுத்து அவனுக்கு சொன்னேன். ஆனால் அவன் எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அவன் எப்படி ஆனால் போயிட்டு போகிறான். நீ எதுவுமே கண்டுக்காம உன்னோட வேலையை மட்டும் பாரு. போய் படிக்கிற வேலை இருந்தால் படிக்கிற வேலையை பாரு. இங்கே பாருங்கத்த, இந்த வீட்டில் கொஞ்ச நாளாக நடக்கிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னத்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆர்த்தி எடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்ட நம்ம அரசு இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பாட்டுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வருவீங்க, அதை பார்த்துட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்படும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மாவை கேட்காம, அம்மா பேச்சை கேட்காம இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலை பண்ணிட்டு வந்துட்டு எப்படின்னா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்கண்ணே. அம்மாவோட மனசையும் அப்பாவோட மனசையும் சுக்குறுநோரோ உடச்சிட்டு எப்படின்னா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாருங்கள், உங்களால் தான் என் அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. இனிமே என் அண்ணனை நீங்கள் பிரிச்சுட்டீங்க, இனிமே இந்த குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசவும், இங்கே பாரு இங்கே பாரு அரசி, நீ ரொம்ப 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 பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் பேச போகிறேன்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இனிமேல் மரியாதையே கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அஞ்சலியை, இங்கே பாரு அஞ்சலி, நீ கவலைப்படாத அஞ்சலி, வா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது ரூமில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன்கிட்ட, இங்கே பாரு சரவணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த
நான் சொல்லணும்னு நினச்சேன். நீ என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் என்னை எங்கே கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவேன்னு நினச்சிதா நான் உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். இங்கே பாரு சரவணா, அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவே அப்படின்னு சொல்லவும், என்ன அஞ்சலி சொல்ல போகிற? இங்கே பாரு சரவணா, எனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த அந்த கல்யாணம் ஆனதில் என்னை ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு சரவணா, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றதுக்காக தான் என்னை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அஞ்சலி, என்ன அஞ்சலி சொல்கிற? நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சரவணா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நம்ம சரவணன் எடுத்த முடிவு தப்பு தான் அப்படின்றது உணர்வாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை